எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ ரீசென்ட் டேஸில கரண்ட் லைஃப் எப்படி தெரியுங்களா போயிட்டுருக்கு? வீட்லேருந்து கிளம்புனா நேரா ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்புனா நேரா வீடுங்க. இப்படித்தாங்க லைஃப் போயிட்டுருக்கு. மாசத்துல 4 தடவ பிக்னிக் போற மாரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறோங்க. இப்போ நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், யார்ட்டயாவது சொன்னா, முதல்ல அவைங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? நல்லா ஆறுதலாலாம் சொல்ல மாட்றாங்க. "வயிறு வலியா? ஒட்டுக்குடல் கீச்சு ஏதாவது இருக்குன்னு நெனைக்கிறேன். இல்ல ஸ்டோன் ப்ராப்ளமா இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இப்படி வலிக்குது." அப்படிங்கிறாங்க. வீட்லயே நம்ம மனச போட்டு குழப்பி விட்டுர்றாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் சரி நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கலாம்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போனா, அங்க எல்லா டெஸ்ட்டும் குடுத்துட்டு அந்த ரிப்போர்ட் வரக்கு ஒரு டைம் எடுக்கும் பாருங்க. 3லேருந்து 4 மணி நேரம். அந்த டைம்ல நமக்கு என்னென்னமோ தோண ஆரம்பிச்சுருது. டாக்டர் என்ன சொல்லுவாங்க? அப்படின்னு நெனச்சு சுகரு, ப்ரெஷரு, பிபி எல்லாம் அதிலேயே ஏறிடுதுங்க. அதுக்கப்புறம் எல்லா டெஸ்ட்டும் குடுத்துட்டு போய் டாக்டர்ட்ட போய் ரிப்போர்ட்ட குடுத்துட்டு டாக்டர் பார்க்கும்போது, டாக்டர் என்ன சொல்றாங்க? "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லாம் நல்லா இருக்கு." அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்குங்க. கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க வீட்டுக்கு. மெயினா டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, நானும் நெறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். ஆனா மெயினா சொல்றது 3லேருந்து 4 லிட்டர் கண்டிப்பா தண்ணி தினமும் குடிச்சிருங்க. தயிர், மோர் சாப்பிடுங்க. இளநீ கிடைச்சா இளநீ குடிங்க. அப்படின்னு தாங்க சொல்றாங்க. இதெல்லாம் பண்ணாலே ஹெல்த் நல்லாயிருக்கும். டைஜஷன் ஆகுற மாரி சாப்பிடுங்க. பொடி ஐட்டம்லாம் சேர்த்துக்காதீங்க. இதுதான் சொல்றாங்கங்க. வீட்ல ஈஸியா கிடைக்கிற ஃபுட்டு கூட ஒரு இளநீ கூட போட்டு குடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குதுங்க. இனிமேலாவது டாக்டர் சொன்ன மாரி சாப்பிட்டு பார்க்கலாம். அப்பதான் நம்ம உடம்பு வந்து நம்ம சொன்ன பேச்சு கேட்கும்னு நெனைக்கிறேங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல பார்க்கலாங்க. நானும் போயிட்டு வரேங்க.